இன்றைக்கு நாம் பேசப்போகிற டாபிக் வந்து கலாச்சாரம். கலாச்சாரம், இந்த கல்ச்சர், கல்ச்சரல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கலாச்சாரம் என்பது ஒரு இன்றியமையாதது. கலாச்சார ஈடுபாடு, கல்ச்சரல் என்கேஜ்மெண்ட், கலாச்சார ஈடுபாடு, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய சபைகளுக்கு இந்த ஒரு காரியம் அதிகமாய் தேவைப்படுகிற ஒரு காரியம். இதை குறித்து நாம் அதிகமாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். we need awareness we need awareness in cultural engagement. கலாச்சார ஈடுபாடு என்கிற காரியத்திலே நம்முடைய சபைகளுக்கு ஒரு 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 ஜாக்கிரதை, அதிக ஜாக்கிரதை நமக்கு தேவைப்படுகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய கடந்த காலங்களிலே நாம் இந்த இடங்களில் நாம் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். we missed lot of things in this cultural engagement. நாம் நம்மையே தனிமைப்படுத்தி கொண்டவர்களாய், நாம் நம்முடைய சபையை தனிமைப்படுத்தி கொண்டவர்களாய், நாம் கட்டிடத்திற்குள் மாத்திரம் நாம் அடைக்கப்பட்டு விட்டோம், அடைத்து கொள்ளப்பட்டு விட்டோம். 4 சவுருக்குள்ளேயே சபை இவ்வளவுதான் என்கிற ஒரு காரியத்தோடு இதுதான் சபை என்று நாம் நம்மையே அடக்கி வைத்து விட்டோம் கடந்த நாட்களிலே. பட் ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. வேதத்தினுடைய எதிர்பார்ப்பும் சற்று வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஆகவே தான் இந்த கலாச்சாரத்தை குறித்து நான் பேச இன்றைக்கு நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கலாச்சாரம் என்றால் என்ன? வாட் டு வி மீன் பை கல்ச்சர் அப்படின்னா பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி சொல்லாங்கல்ல, ஆண்டவருக்கு உள் இல்லாதது எல்லாம் கலாச்சாரம்ப்பா, இயேசுக்குள் இல்லாதது எல்லாமே, பைபிளை விட்டு வெளியே, சர்ச்சை விட்டு வெளியே இருக்கிறது எல்லாம் கலாச்சாரம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க. அப்படின்னா உலகம் கலாச்சாரம்னு என்னன்னு கேட்டோம்னா உலகம் தான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிறது தான் கலாச்சாரம், நாம் அதிலிருந்து வேறுபட்டவர்கள், நாம் வித்தியாசமானவர்கள் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு ஐடியா இருக்கும் நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு. ஆனால் கலாச்சாரம் என்றால் அது என்ன? நீங்கள் சொல்லுங்களேன், கலாச்சாரம் என்றால் என்ன? சிஸ்டர் இங்கே இருக்கீங்க, கலாச்சாரம் அப்படின்னா என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கலாச்சாரம் அப்படின்னா? ஓகே. கலாச்சாரம்னு சொல்லும்பொழுது உடனே நம்ம மனசு எங்கே போகணும்னா, அது அந்த மதத்தின் அடிப்படைகள், மதத்தின் கோட்பாடுகள், மதத்திற்கு சம்பந்தமான காரியங்கள் தான் நம்முடைய மனசு நிறைய நேரம் போகும். இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே கலாச்சாரம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை. மனிதர்கள் வாழுவதற்காய், அவர்கள் வாழ்க்கை தேவைக்காய் அவர்கள் கட்டி, அவர்கள் இயற்றின, அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு பேட்டர்ன்னு சொல்லாமே, ஒரு பேட்டர்ன், ஒரு விதிமுறைகள், ஒரு ப்ராக்டிஸ், ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ப்ராக்டிஸ். அவங்க சரி இப்படி வாழ வேண்டும், இந்த தேசத்தில் இருக்கிறோம், இந்த ஊரில் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு முறை வேணும், நம்மளுக்குன்னு ஒரு காரியம் வேண்டும், நம்ம ஒரு காரியத்தை இப்படியாய் செய்ய வேண்டும், இப்படியாய் செய்யாமல் நம்ம இப்படியாய் செய்ய போகிறோம், நாம் இந்த பழக்க வழக்கங்களை நாம் கை கொள்ள போகிறோம், நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்பிக்கை கொள்ள போகிறோம், இதையெல்லாம் நம்ப போகிறோம், இதெல்லாம் நம்ப மாட்டோம், நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் இப்படிலாம் பழகுவோம், நாங்கள் இப்படிலாம் பழக மாட்டோம். இப்படின்னு மனிதர்கள் அவர்கள் இருக்கிற சூழலுக்கு பொருந்தினவாறு, சூழலுக்கு ஏற்றவாறு அவர்களே தாங்களே உருவாக்கி கொள்ளுகிற காரியம்தான் கலாச்சாரம். அதனால தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இடங்களிலே வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு ஏற்ற கலாச்சாரங்களை அவர்கள் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். நம்ம இந்திய தேசத்திலே, இந்த சவுத் இந்தியாவில், நம்முடைய திருச்சி பட்டணத்திலே ஒரு விதமான கலாச்சாரம் உண்டு. இதே இது மெட்ராஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா, சென்னையில் போயிட்டா சென்னையில் கொஞ்சம் கலாச்சாரம் சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே இது நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற கலாச்சாரம் கொஞ்சம் மாறும். இப்போ நார்த் இந்தியாவுக்கு போயிட்டால் அங்கே இருக்கிற கலாச்சாரம் வேறு விதமாய் மாறும். இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, இப்போ நம்ம ஊரில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம்? இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கிறோம், ஆசிரியர்கள் உள்ளே வரும்பொழுது மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எழுந்து குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு எழுந்துச்சு நின்று அவங்க எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. இது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? பெரியவங்க வந்தால் சின்ன பிள்ளைங்க எழுந்துச்சு நின்று அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும் அப்படின்றது நம்முடைய கலாச்சாரம். இதே இது கொஞ்சம் வெளி ஊரில், வெளி நாடுகளிலே நீங்கள் சென்றீங்க அப்படின்னா, அங்கே டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து தான் இருப்பாங்க. உட்காந்துட்டு தான் குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எழுந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊரில் அப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்கிற கலாச்சாரம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுற கலாச்சாரம் வேறு, ரெஸ்பெக்ட் பண்ணுற முறைகள் வேறு.
ஆகவே நம்ம அங்கே போனோன்னு வைங்களேன், என்னடா யாருமே இந்த டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து அவங்க பின்பற்றுகிற ஒரு காரியம் வேறு. ஆகவே இந்த கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். மாறுதலுக்குட்பட்டது தான் கலாச்சாரம், ஒருவர்கள் வாழ்க்கை முறை அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த கலாச்சாரம் வந்து மனிதர்களால் இயற்றப்படுகிறது, மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே இது மனிதர்கள் உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, ஓகே. 2 விதமான கலாச்சாரம் உண்டு. ஒன்று ப்ராடர் கல்ச்சர், அகண்ட கலாச்சாரம். இன்னொன்று சர்ச் சப்கல்ச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறதுனால இந்த டேர்ம்ஸ்லாம் உபயோகப்படுத்துகிறேன். ப்ராடர் கல்ச்சர், இன்னொரு பக்கம் வந்து சர்ச் கல்ச்சர்னு வச்சுக்கலாம், சர்ச் சப்கல்ச்சர். சர்ச் சப்கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவ மக்களுடைய கலாச்சாரம்னு சொல்லலாமே. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, நம்முடைய சபை மக்கள், சபைக்குள்ளே தேவனை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சார முறைகள் வச்சுருப்பாங்க. அப்படி உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, நியூ இயர் கொண்டாடுறது, புது வருடம் நியூ இயர் நம்ம கொண்டாடுறது வந்து கிறிஸ்தவர்கள் பரவலாய் கொண்டாடுவாங்க. இது வந்து சர்ச் சப்கல்ச்சர். நம்மலாம் நியூ இயர் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நியூ இயர் பெருசாக அவங்களுக்கு அதில் பெருசாக அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆங்கில வருடப்பிறப்புன்னு தான் இன்னும் அவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஆங்கில வருடப்பிறப்பு, எங்களுக்கு தமிழ் வருடப்பிறப்பு இருக்குது. தமிழ் வருடப்பிறப்பு வந்து அவங்க விசேஷமாக கொண்டாடுவாங்க. இந்த புது வருஷம் ஜான்வரியை அவங்க பெருசாக கொண்டாட மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கவங்க நம்ம கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் நல்லா நம்ம வந்து கொண்டாடுவோம். அது போல் பல காரியங்கள் நம்முடைய சர்ச் சப்கல்ச்சருக்குள்ளே நாம் இருக்குது. சில சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. அது அவங்க கலாச்சாரம். அந்த சர்ச்சோட கலாச்சாரம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது. ஊழியக்காரங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும், அப்படின்னா தான் அவங்க ஊழியக்காரங்க. கேரளா போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க யார் முகத்துலேயுமே தாடி இருக்காது. அவங்க வந்து க்ளீன் ஷேவில் இருக்கணும். அவங்க தாடியை வந்து ட்ரிம் பண்ணுறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஊழியராக இருந்தால் அவங்க வந்து ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு, அப்படிப்பட்ட கலாச்சாரம் கிறிஸ்டியன் கல்ச்சர், கிறிஸ்டியன் சர்ச் சப்கல்ச்சர். அதுக்குள்ளே அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும், அவங்க ஃபுல் ஷேவ் பண்ணியிருக்கணும், க்ளீனாக இருக்கணும். சில ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பா தான் போட்டிருக்கணும். சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போடக்கூடாது, டிஷர்ட்லாம் போடக்கூடாது, ஜிப்பா போட்டு அவர்கள் அப்படியா இருக்க வேண்டும் என்கிற கல்ச்சர் உண்டு. சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நகைகள் போடக்கூடாது. அந்த சர்ச்சுக்கு போயிட்டால் நகைகள்லாம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, கலட்டிடணும். சில சர்ச்சில் போயிட்டால் மருத்துவர்கள்கிட்டே போகக்கூடாது, மெடிசன்ஸ் எடுத்துக்கக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது. அது வந்து அந்த சர்ச்சோட கல்ச்சர். ஆகவே ப்ராடர் கல்ச்சர் அப்படின்னா உலகத்தினுடைய கோட்பாடுகள், உலகத்துடைய கலாச்சாரம். சர்ச் கல்ச்சர் என்றது நம்ம என்னன்னு கொஞ்சம் பார்த்தோம். இப்போ ப்ராடர் கல்ச்சர், அகண்ட கலாச்சாரம் அப்படின்னா நம்ம உலகத்திலே நமக்கு வெளியே இருக்கிற கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஊர் ப்ராடர் கல்ச்சர், நம்ம திருச்சியில் இருக்கிறோம். இந்த திருச்சியோட கல்ச்சர் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியில் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியே போகிறீங்க வரீங்க. உதாரணமாக பார்க்கலாமே, சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் பார்ப்போம். சாப்பாடு உணவு பழக்க வழக்க பார்த்தோம் அப்படின்னா கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் காலையில் வந்து நமக்கு ஃபேமஸானது இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல். பூரி கூட அவ்வளோவா இல்லை, இட்லி தான் முக்கியமாக. இட்லி, வடை இட்லி, இது ஒரு உணவு பழக்க முறை, இந்த கலாச்சாரம். ரிலீஜியஸ் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மத வழிபாட்டு கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம்னா, அவங்க கோயில்களுக்கு போவாங்க, சாமியை தரிசனம் பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. இது வந்து அவங்களுடைய கலாச்சாரம். அங்கே போயிட்டு சர்ச்சில் உட்கார்ற மாதிரி ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அவங்க உட்காந்து வார்த்தைகளை கேட்டுட்டு வர அப்படி கலாச்சாரம் கிடையாது. அவங்க கலாச்சாரம் எப்படி போவாங்க, அப்படி சாமியை அப்படி பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் மனசில் ப்ரேயர் பண்ணிப்பாங்க, வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்க வந்துடுவாங்க. இது வந்து மதத்தின் அடிப்படையில் ஒரு கலாச்சாரம். ஆடை கலாச்சாரம் எப்படிப்பட்ட ஆடை கலாச்சாரம். நம்ம திருச்சியில் ரொம்ப வெஸ்டர்ன் வியர்லாம் யாரையும் பார்க்க முடியாது. நம்ம இன்னமும் வந்து அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியாது, சென்னை, பெங்களூரில் பார்க்குற மாதிரி. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல் வியர்லாம் ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேஷ்டி, சட்டை, அதுவும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பேண்ட் ஷர்ட்டில் இருக்கிறாங்க. லேடிஸ் பார்த்தோன்னா சாரியில் இருப்பாங்க, சுடிதாரில் இருப்பாங்க, சல்வாரில் இருப்பாங்க, சல்வார் போட்டுட்டு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆடை கலாச்சாரம். ஆகவே இது வந்து ஒரு அகண்ட கலாச்சாரம். சர்ச்சு கலாச்சாரம் நீ ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடணும். ஆனால் வெளியே இருக்கிற ப்ராடர் கல்ச்சரில்
ட்ரெடிஷ்னல் வியர். நீங்கள் வந்து ஆண்கள்னால் திருமணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேட்டியில் தான் இருப்பாங்க. ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணேன் திருச்சியில், ஒரு பெரிய கல்யாணம். அவங்க பெரிய ஒரு ஃபர்னிச்சர் வச்சுருக்குறாங்க. அப்படி பெரிய ஒரு 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 கோடீஸ்வரர்கள் அவங்க. அந்த கோடீஸ்வரர்கள் அவங்க. அந்த திருமணத்தை நாங்கள் போனோம் அந்த திருமணத்துக்கு. அந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோடீஸ்வரர்கள், அங்கே இருந்த கோடீஸ்வரர்கள் அவங்க ட்ரெஸ் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நல்ல ஒரு வேட்டி ஒரு சட்டை தான். நல்ல ஒரு வேஷ்டி போட்டிருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு சட்டை போட்டிருந்தாங்க. இதுதான் கல்யாண ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு. ஆனால் நம்மளுடைய கல்யாணத்தில் எப்படி இருக்கும்? கிறிஸ்டியன் கல்யாணத்தில் சூட்டு கண்டிப்பாக இருக்கணும். சூட் இல்லைன்னா அது மாப்பிள்ளையாகவே நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் அங்கே வேறு மாதிரி கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவங்க வந்து வேட்டி சட்டையில் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து கோட் அண்ட் சூட் ஃபாலோ பண்ணுற ஒரு கலாச்சாரத்தில் இருக்கும். ஆகவே இந்த ப்ராடர் கல்ச்சர், இந்த சர்ச் சப்கல்ச்சர், இந்த 2 கல்ச்சர் நம்ம வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 கல்ச்சரையுமே காஸ்பல் லென்ஸ் வழியாக தான் பார்க்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பகுதி. Gospel lens. We have to use gospel lens to see the culture. நம்ம சாதாரணமாக பார்த்து எதையும் முடிவெடுத்துடக்கூடாது. அப்பா அந்த கலாச்சாரம்லாம், அந்த ப்ராடர் கல்ச்சர், உலகத்தின் கலாச்சாரம்லாம் எல்லாம் பிசாசுக்குரியதுப்பா, எல்லாம் உலகத்துக்குரியது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து பொதுவாக அப்படி சும்மா ஏனோ தானோன்னு நம்ம பார்த்து விடக்கூடாது. மாறாய் சுவிசேஷ கண்ணாடி வாயிலாய் நாம் பார்க்க வேண்டும். 2 கலாச்சாரத்தையும் நம்முடைய சுவிசேஷத்தின் கண்ணாடி வாயிலாய் பார்த்து நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், தீங்கானவைகளை விட்டுவிட வேண்டும். அதை மற்றவர்களுக்கு அது பாடம் கற்பிக்க வேண்டும். அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லலாம். இந்த காரியங்கள் தவறாக இருக்கிறது, இந்த காரியங்கள் நம்மை உண்டு பண்ணின தேவனுக்கு முன்பதாய் தவறுதலாக இருக்கிறது, பாவமான காரியமாக இருக்கிறது. ஆதலால் இதிலிருந்து நீங்கள் இதை பின்பற்றாதேயுங்கள், இதை செய்யாதேயுங்கள். மாறாய் மற்ற எல்லா காரியங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே சுவிசேஷ கண்ணாடி வாயிலாய் நம்முடைய கலாச்சாரத்தை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கவுண்டர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. கவுண்டர் கல்ச்சர் அப்படின்னா நம்ம சுவிசேஷ கண்ணாடி வாயிலாய் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் கொஞ்சம் தவறுதலாக இருக்கும், ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களாக இருக்காது. அதை வந்து நம்ம வந்து இல்லை நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து இந்த காரியங்களை இப்படி செய்வோம் என்று ஒரு கவுண்டர் கல்ச்சர். கவுண்டர் கல்ச்சர்னால் இப்போ இப்படி சொல்லுவோமே, எப்படி சொல்லலாம், டௌரி சிஸ்டம். நம்ம ஊரில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம்? டௌரி, அந்த வரதட்சணை கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்போ நாம் பார்க்குறோம், சுவிசேஷத்தின் வாயிலாக நம்ம அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது வரதட்சணை வாங்கி ஒரு திருமணம் செய்வது நம்முடைய வேதத்திலே அது சரியான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் உன்னுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை துணையையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் அவர் தான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உடுக்கிறதுக்கு உடையும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்கிறதுக்கு இடத்தை குறித்து கவலைப்படாத, எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுப்பார். முதலாவது அவர் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உன் வாழ்விற்கு தேவையான இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். அதனால நீ வரதட்சணையை தேடி அலையாதே. வரதட்சணை இருந்தால்தான் பெண் கொள்வாய், பெண் எடுப்பாய் கொடுப்பாய். வரதட்சணை இருந்தால் தான் அந்த பொண்ணை நல்லா கவனிச்சுப்ப. இல்லை வரதட்சணை கொடுக்கலன்னா அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் சித்திரவாதம் பண்ணிட்டு தான் இருப்போங்க அப்படின்ற ஒரு கலாச்சாரத்திற்கு ஒரு கவுண்டர் கல்ச்சர் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும். எனக்கு வரதட்சணை வேண்டாம், வரதட்சணை இல்லை, எனக்கு நீங்கள் காசே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்கிற ஒரு கவுண்டர் கல்ச்சர், எதிர்கலாச்சாரத்தின்படி நாம் வாழுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே எப்பொழுதுமே வந்து இந்த ப்ராடர் கல்ச்சரை வந்து நம்ம எப்படி அணுக வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை எப்படி அணுக வேண்டும் என்றால், முதலாவது எதிர்கலாச்சாரத்தோடு நாம் அணுக வேண்டும். இரண்டாவது முக்கியமானது மிகுந்த ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மையோடு நாம் அணுக வேண்டும். ஒரு ப்ராடர் கல்ச்சர், உலகத்தின் கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனத்தாழ்மை இருக்கணும் எப்பயுமே. நிறைய பேர்த்துட்டு இது மிஸ் ஆகுது. நிறைய நேரம் நிறைய நம்ம கிறிஸ்தவர்கள் இடத்துல இந்த மனத்தாழ்மை வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. அவங்க வந்து சர்ச்சுக்குள்ளே ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் உலகத்தில் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த தாழ்மைலாம் இருக்காது. போயிட்டா நாங்கள் பின்பற்றுகிறது தான் சரி, நாங்கள் பின்பற்றுகிற முறை தான் சரியான முறை, உங்கள் முறையில் எல்லாமே மோசமானது. கல்யாணம் நடந்தால் இப்படி தான் நடக்கணும், மாப்பிள்ளை பொண்ணு ஒயிட் கவுனில் தான் பொண்ணு இருக்கணும், பெண் வந்து எப்படி இருக்கணும், வெள்ளை கவுனில் தான் இருக்கணும், இல்லை வெள்ளை புடவையில் தான் பெண் வந்து திருமணம் செய்ய வேண்டும். அவர்கள் வந்து அதை வந்து ரொம்ப பெருமையாக நினைப்பார்கள். மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம்
சரி இருக்காது. என்ன இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு. ஆகவே அப்படிலாம் இல்லாமல் நமக்கு எப்பொழுதுமே ஒரு மனத்தாழ்மையோடு தான் அந்த கலாச்சாரத்தை, அந்த அகண்ட கலாச்சாரம், உலகத்தின் கலாச்சாரத்தை we have to approach them with great humility. ஒருத்தவங்க ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் ரொம்ப கோபமாகவோ இல்லை பெருமையாகவோ இல்லை எங்களோட தான் உயர்ந்தது, நாங்கள் பின்பற்றுகிறது தான் உயர்ந்தது சிறந்தது என்கிற ஒரு பெருமையோடு அல்ல, மிகுந்த தாழ்மையோடு அவர்களை நாம் அனுசரிக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். அடுத்தது ஒரு பொதுவான நல்லது, ஒரு காமன் குட், ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த காரியங்களை அணுக வேண்டும். ஒருத்தவங்களுக்கு மாத்திரம் ஃபேவராகவும் மற்றவங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் நம்ம அணுகக்கூடாது. சொல்லணுன்னா கிறிஸ்தவர்கள் அணுகும் பொழுது அவங்களுக்கு ஃபேவரானதே பார்த்துப்பாங்க, எதிரில் இருக்கிறவனோட இதை கவனிக்க மாட்டாங்க. உதாரணமாக இப்படி சொல்லலாமே, நம்ம போய் சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் போய் என்ன சொல்லுவாங்க, வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு. ஆனால் இது அவங்க கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், வாங்க எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது இந்த நாளில் வாங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா காரியம் உங்களுக்கு தெரியும் ஏன் போக மாட்டாங்கன்னு. ஆனால் இவங்க தாராளமாக கூப்பிடுவாங்க, வாங்க என்ன வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் கூப்பிடுவாங்க, ப்ரேயர் மீட்டிங் நடந்தால் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க சில இடங்களில் கூப்பிடும் பொழுது போகதை தவிர்த்து விடுவாங்க. இங்கே காமன் குட் இல்லை, ஒன் சைடு ஃபேவரட்டிசம் தான் நிறைய நேரத்தில் போகுது. ஸோ ஒரு விதமான ஒரு காமன் குட், ரெண்டு பேர்த்துக்கும் சாதகமாய் நன்மையான காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் அணுக வேண்டும். கடைசியாக ஒரு டிஸ்டிங்டிவ் வேர்ல்டு வியூ, ஒரு தனித்துவமான உலக பார்வையோடு அணுக வேண்டும். எப்படி இந்த கலாச்சாரத்தை அணுக வேண்டுமா? முதலாவது நாம் பார்த்தோம், ஒரு கவுண்டர் கல்ச்சர், எதிர் கலாச்சாரத்தோடு அணுக வேண்டும். இரண்டாவது, மிகுந்த மனத்தாழ்மையோடு அந்த கலாச்சாரத்தை நாம் அணுக வேண்டும். மூன்றாவது, இரண்டு பக்கத்திற்கும் ஒரு காமன் குட், பொதுவான ஒரு நல்லதை பிடித்து கொண்டு நாம் அணுக வேண்டும். நான்காவது, எப்படி அணுக வேண்டும்னா டிஸ்டிங்டிவ் வேர்ல்டு வியூ, ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்டு வியூ. அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கிறோம், ஒரு காரியங்களை எப்படியாய் நாம் பார்க்கிறோம் என்கிற அந்த பார்வை வித்தியாசமான பார்வையோடு அணுக வேண்டும். உதாரணமாக சொல்லலாமே, ஒரு வேர்ல்டு வியூ இருக்கும். என்ன வேர்ல்டு வியூ அப்படின்னா, நல்லா படிச்சிருந்தா, நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தால் மதிப்பாங்க, நிறைய பேர் நல்லா மதிப்பாங்க. உயர்ந்த கல்வி, உயர்ந்த வேலை இருந்தால் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தானாகவே கொடுப்பாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் இருக்காது. ஆனால் நாம் ஒரு வித்தியாசமான உலக பார்வையோடு பார்க்க போகிறோம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க படிக்காமல் இருந்தாலும், அவர்கள் சாதாரண ஒரு வேலை செய்து ஒரு ஒன்றுமே இல்லாதவர்களைப் போல இருந்தாலும் அவர்களையும் நாம் சொந்த சகோதரர்களாய் அவர்களை கௌரவிக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு பார்க்குறோமே. வாங்க நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறோமே. இது டிஸ்டிங்டிவ் வேர்ல்டு வியூ, வித்தியாசமான ஒரு உலக பார்வை. இது அந்த மற்றவர்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது, வீட்டில் கூட யாரையும் விட மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் கூப்பிடுறது இல்லை, சாப்பாடே நம்ம அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றோம், ஒரே நம்மளுடைய உபயோகப்படுத்துகிற அதே தட்டில். அதுவும் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் கூப்பிடுவாங்க ப்ரேயர் மீட்டிங்க்கு, ஆனால் அவங்க பிளேட் வித்தியாசமான பிளேட்டாக இருக்கும், மற்ற வருகிறவர்களுக்கு வித்தியாசமான பிளேட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, ஆக இப்படிப்பட்ட காரியங்களோடு நம்ம இந்த கலாச்சாரத்தை அணுக வேண்டும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, எங்கே ஒன்றுக்கும் இரண்டுக்கும் மூன்றுக்கும் மேற்பட்ட அதிக கூட்டங்கள் இருக்கிறதோ அப்போது ஒரு விதமான ஒரு டென்ஷன், ஒரு ரிசர்வ்டு டைப் உண்டாகும். எப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. என்ன கூட்டம் அப்படின்னா, ஒரே ஒரு கிறிஸ்தவ மக்கள் அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு நாட்டில் இந்த ஊர் ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி போயிடும். அந்த ஊரில் அதே தெருவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், புத்த மதத்தினர் இருக்கிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்றால் சில குருக்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது? இந்த ஆராய்ச்சியாளர்கள், இந்த கலாச்சார ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பொழுது இப்படிப்பட்ட அதிகமான மக்கள் கூட்டங்கள் அப்படி காணப்படுகிறார்களோ அப்பொழுது என்ன நடக்குமாம், தானாகவே இவர்கள் எல்லோரும் அவர்களை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்தவர்களாய் பிரித்து கொண்டு அவர்களை தாங்களே ஒரு வரையறைக்குள், ஒரு பவுண்டரி போட்டு அந்த பவுண்டரிக்குள்ள அவங்க அடங்கிடுவாங்க.
அவங்களே ஒரு பவுண்டரி போட்டு அவங்க பூட்டி கொண்டு அவர்களை உள்ளே வைத்து அவர்களே பூட்டி கொண்டு, நாங்கள் வித்தியாசமானவர்கள், இது எங்களுடைய குலம், இது எங்களுடைய கோத்திரம், இது எங்களுடைய கலாச்சாரம், இந்த கூட்ட மக்கள் நாங்கள் என்று தங்களையே அவர்கள் உள்ளே வைத்து பூட்டி கொள்வார்கள். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து கொள்வதற்கு, அவங்களுடைய மத நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் அவர்கள் பின்பற்றுகிற முறையை காப்பாற்றி கொள்வதற்காகவும் ஒரு மெக்கானிசம், சேஃப்டி மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒரு விலங்கு தனியாக இருக்கும் பொழுது அது எந்த ஒரு டிஃபென்ஸுமே இல்லாமல் தானாக போகும் வரும் எல்லாம் பண்ணும். இதே அதுக்கு ஒரு எதிரி, ஒரு ஆப்போனண்ட் வரும் பொழுது அது ரொம்ப டிஃபென்சிவாக மாறிடும், சுதந்திரமாக போகாது. அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகும், சில இடங்களுக்கு போவதை தவிர்க்கும், வரதை தவிர்க்கும், பண்ணுறதை தவிர்க்கும். விலங்குகளுக்கே இந்த நேச்சர் உண்டு, தன்னை பாதுகாத்துக்கிற நேச்சர். அதே போல தான் மனிதர்களுக்கும் தங்களை பாதுகாக்கிற ஒரு நேச்சர் ஒன்று உண்டு, இயல்பாகவே டிஃபென்ஸ் நேச்சர். இதனால தான் நிறைய சர்ச்சும் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களே, சர்ச்செல்லாம் நம்மளாம் மைனாரிட்டிப்பா, நம்மளாம் ஒரு சின்ன கூட்டம்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்களே. நினைக்கும் பொழுது என்ன நடக்குது, அவங்களே அறியாமல் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவர்களை தங்களை அடைத்து கொள்ளுகிறார்கள். அடைத்து கொண்டு, நாங்கள் இந்த சபைக்கு உட்பட்டவர்கள், நாங்கள் இந்த காரியங்களை செய்வோம், இதையெல்லாம் செய்ய மாட்டோம், தாங்களே ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே அடைத்து வைத்து கொள்ளுகிறார்கள். இது எல்லா இடத்துலையும் காணப்படும், எல்லா மக்கள் கூட்டத்திலையும் காணப்படும், கிறிஸ்தவர்களிடத்திலையும் காணப்படுகிறது. சபை ஏன் அப்படின்னா அவங்க ட்ரெடிஷன், அவங்க வேல்யூவை காப்பாற்றி கொள்றதற்காக தாங்களே அடைத்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா திறந்து விட்டுட்டா ட்ரெடிஷன் போயிடும், கலாச்சாரம், நம்ம பின்பற்றி வந்த கலாச்சாரம் போயிடும். 500 வருஷமா 200 வருஷமா கட்டி காத்து வந்த நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறிவிடும். நம்ம இவ்வளோ நாள் என்ன தான் கேட்டிருக்கோம், கைத்தட்டி தான் பாடியிருக்கோம். ஆனால் இப்போ புதுசாக கீபோர்டு கிட்டார்லாம் உள்ளே கொண்டு வந்தால் நம்மளுடைய முறைகள் மாறி போய்விடுமே, நம்ம வேறு விதமாக ஆராதிக்க போகிறோமா அப்படின்னு ஒரு பயத்தினாலே நிறைய பேர் இன்னும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சபைக்குள்ளே வரவிடாத சில சபைகளும் இருக்குது. ஆகவே நம்ம இப்படியா ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி தங்களை சிறைக்குள்ளாய் அடைத்து கொள்ளுகிற காரியம் உண்டு. நாம் இதிலிருந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்படியா இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது, சபை இப்படி தாங்களே அடைத்து கொண்டவர்களாய், கட்டிடத்திற்குள்ளாய், ஒரு சின்ன கூட்டத்திற்குள்ளாய் சபை தாங்களே அடைத்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குது, பெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் வெளியே இருக்கிற பெரிய அகண்ட உலகத்திலிருந்து அவர்களை வேறு பிரித்து கொள்ளுகிறதுனால அவங்களை ரீச் பண்ண முடியல, அவர்களை சந்திக்க முடியவில்லை. இவங்க நினச்சிக்கிறாங்க, ஐயோ நம்ம சபை பிரித்தெடுக்கப்பட்ட சபை, உலகத்திலிருந்து என்ன பண்ணப்பட்ட சபை, பிரித்தெடுக்கப்பட்ட இது சபை, இந்த சபைக்குன்னு ஒரு சில ஒழுங்கு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, நெறிமுறைகள் இருக்குது, நாங்கள் இப்படி தான் வாழுவோம், நாங்கள் அப்படி இல்லை இப்படி என்று சொல்லி நாங்களை பிரித்து கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகிறது, பெரிய அகண்ட உலகத்திலிருந்து அவர்களை வேறு பிரிக்கிறதுனாலே நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ண முடியல. சபையினாலே அங்கே போய் அவங்களோட பேசக்கூட முடியல, அவங்களோட ஒரு அரை மணி நேரம் நம்ம பேச முடியலையே. நமக்கு பேச தெரிஞ்சது எல்லாமே பிப்ளிக்கலாக தான் பேச தெரியுது. ஒரு கதை சொல்லினாலும் பைபிள் இருந்து தான் நம்ம கதை சொல்கிறோம், ஒரு புத்திமதி சொல்கிறதா இருந்தாலும் பைபிள்ல இருந்து தான் ஒரு புத்திமதி நமக்கு எடுத்து சொல்ல தெரியுது. மற்ற மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ரீயாக ஒரு மணி நேரம் பேசுங்கன்னா பேச தெரியல நிறைய பேருக்கு. முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் எப்போ இந்த பைபிள் கிட்ட வந்தோமோ அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு கட் ஆகிட்டாங்க. அந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரித்து கொண்டதுனால நம்ம ஆக்சஸ் பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல அவங்கள. ஆனால் நம்முடைய பிரதான கட்டளையோ என்ன, எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்குங்கள். அப்படின்னா என்னன்னா, எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுங்க, பழகுங்க, அவர்கள் இயேசுவின் நன்மைகளை அறிவிங்க, அவங்க இயேசுவின் பிள்ளைகளாய் அவர்களை கொண்டு வாங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, இயேசுவின் நன்மைகளை தெரியப்படுத்தி புதிய வாழ்க்கைக்கு நேராக அவர்களை வழிநடத்துங்க, இயேசுவின் ஆளுகைக்கு நேராக வழிநடத்துங்க தான் பெரிய கட்டளையே. ஆனால் நம்ம நம்மளையே பூட்டி கொள்ளுகிறோம், அடைத்து கொள்ளுகிறோம், அங்கே போகவே முடியல. அதனால தான் நான் என்ன நடக்குது, நம்மளே பூட்டி வைத்துக்கிறோம். திடீர்னு பார்த்தோன்னா மாதத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம். எங்கே போகிறோம், உலகத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நமக்கு தெரிஞ்ச காரியங்களை போய் எல்லாம் பண்ணுறோம், எல்லா காரியங்களையும் மைக் எடுத்து ஸ்பீக்கர் எடுத்து போட்டு பண்ணுறோம். அது ரீச்சும் ஆகிறது இல்லை எஃபெக்டிவாக. ஏன், நம்ம உள்ள நம்ம வேற மாதிரியா இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு எழுப்புதல் போய் இயேசு நல்லவர்னு மைக்கை பிடிச்சி பாடுறோம். அவன் கேட்குறான், கேட்டுட்டு அடுத்த நாள் பார்க்குறான், ஆளை காணோம். அதுக்கு அடுத்த நாள் பார்க்குறான், ஆளை காணோம். எங்கே, நம்ம போய் பூட்டிக்கிட்டோம், நம்மளை வீட்டுக்குள்ளே போய் சபைக்குள்ளே போய் நம்மளே பூட்டி கொண்டோம். பூட்டிக்கிட்டு நம்ம உள்ளேயே இருக்கிறோம்.
திடீர்னு எப்பயா ஞான எழுப்புதல் வரும் பொழுது உலகத்தில் போகிறோம், அங்கேயும் போயிட்டு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பாடல் தான், அங்கேயும் போயிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு பாடுறோம், திரும்ப வந்து பூட்டிக்கிறோம். வெளியே அப்பப்போ போவோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், வந்து பூட்டிக்கிறோம். அவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, உலகத்தில் இருக்கவங்களுக்கு என்னடா யார் இவங்க, எங்கேருந்து வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்னு ஒரு 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 டிஸ்கனெக்ட் ஆகிடுது. நம்மளே பண்ணிக்கிறோம், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். திடீர்னு கனெக்ட் ஆகுது வைஃபை, முழு நேரமும் வைஃபை கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அப்பப்போ கனெக்ட் ஆகுது நம்ம வைஃபை. அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆகவே நாம் வந்து மக்களை வந்து நிறைய மிஸ் பண்ணிடுறோம். அவங்கள அந்த தொடர்புல இருந்து நம்ம துண்டித்து கொள்கிறதுனாலே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணப்படுகிறோம் இந்த அகண்ட கலாச்சாரத்திலிருந்து. நிறைய நேரம் இந்த கலாச்சாரத்திலிருந்து நம்ம வந்து இப்படியாய் ஒரு கவனம் இல்லாமல் ஒரு இன்டென்ஷனலாக நம்ம அந்த கலாச்சாரத்தை அணுகாதபடி இருக்கிறதுனால, அதெல்லாம் உலகத்தெல்லாம் பிசாசுப்பா, உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பாவம், உலகத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு அப்படி கண்மூடித்தனமாய் நம்ம இருக்கிறதுனாலே நிறைய நேரம் என்ன நடக்குது, நம்மை அறியாமலேயே தீய கலாச்சார பழக்கங்களிலே நாம் விழுந்து விடுகிறோம். எப்போ நாம் கலாச்சாரத்தை இன்டென்ஷனலோடு நாம் கலாச்சார காரியங்களை பார்த்து இது சரி, இது தவறு, இது ரொம்ப சரியில்லை, இது ரொம்ப தவறும் அல்ல, இப்படி நிதானித்து பகுத்தறிகிறோமோ, அப்பொழுது நாம் சரியான பாதையில் இருப்போம். நம்ம அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மையே அறியாமல் அந்த தீய கலாச்சார பழக்க வழக்கங்களிலே நாம் விழுந்து விடுகிறோம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், சபை பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள், நிறைய வருடங்கள் என்ன பண்ணுச்சு, உலகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்து கதவை அடைச்சிட்டாங்க. உலகத்துக்கு அடைச்சதுனால என்ன நடந்துச்சு, இவங்களையே அறியாமல் உலகத்தின் ஒரு விதமான கலாச்சாரத்துக்குள்ளே சிக்கி கொண்டார்கள். தீய கலாச்சாரத்தில். என்ன கலாச்சாரம்? சீக்கர் சென்சிட்டிவ் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகளை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணி வாழுகிறது. இப்போ உலகத்து கலாச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கர் சென்சிட்டிவ். ஒருத்தனுக்கு என்ன தேவையோ அதுதான் அங்கே பிஸ்னஸாக இருக்கும். ஒருத்தவனுக்கு ஒரு காரியம் தேவைன்னா அதுதான் அங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும். அதை வச்சு தான் இந்த வர்த்தகம் எல்லாம் நடைபெறும். அவனுக்கு என்ன தேவை அது உடனே கொடுக்கறதுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்துடும். அந்த பிஸ்னஸில் காசு பார்ப்பாங்க, பணம் பார்ப்பாங்க, பொருள் சம்பாதிப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் பாருங்கள் சீக்கர் சென்சிட்டிவாக தான் இருக்கும். பேஸ்ட்டு, பல் விளக்கணும், பேஸ்ட் இருக்குது. நம்ம குளிக்கணும், சோப்பு இருக்குது. அவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, இவனுக்கு என்ன இங்கே இல்லை, ஒரு 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 சாப்பாடு உணவுப் பொருள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் என்ன உணவுப் பொருள் இல்லை, இந்த ஏரியாவில் வந்து நல்ல ஒரு பிரியாணி கடையே இல்லை, இவன் பிரியாணி வேணும்னா 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போய் சாப்பிட்றாங்க, அதனால இங்கே வந்து பிரியாணி கடை போட்டால் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்குற ஒரு பழக்கம் உண்டு. சபைக்கும் அந்த பழக்கம் அப்படியே தொத்திக்கிச்சு. என்ன தொத்திக்கிச்சு? வர மக்களுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரம் சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. சபைகளும் இயேசு சுகம் கொடுக்கிறார், இயேசு உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுறார், இயேசு உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார், ஆக்சிடென்ட் இல்லாமல் பாதுகாத்துக்கிறாரு, நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்துப்பார், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல ஒரு உறைவிடத்தை தராரு, சொந்த வீடை இயேசு கொடுப்பாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நிறைஞ்சு போயிடுச்சு. ஆராதனையிலையும் பார்த்தோங்க அப்படின்னா வர்ஷிப் டைம் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனைன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோமே பாடல் வாயிலாய், அப்பயும் வந்து எதை குறிச்சுன்னா ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே, நம்மை வழி நடத்தினாரே, தீங்கிலிருந்து பாதுகாத்துக்கிட்டார், இக்கட்டிலிருந்து பாதுகாத்துக்கிட்டார், எல்லாம் நம்மளே சுற்றியே நடைபெறுகிறது. ஆண்டவருடைய மகிமை வந்து குறைஞ்சு போச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், ஜனங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவர் பின்னாக வந்து அவர்கள் அழைத்து கொள்ளுகிறவர், அவர் உடன்படிக்கை காப்பாற்றுகிறவர். தேவனை குறித்து நாம் ஆராதனை செய்வதை கம்மியாயிடுச்சு. மாறாய் நம்மை குறித்து பார்ப்பது, நம்மை குறித்து பேசுவது அதிகமாயிடுச்சு. நான் இப்படி இருந்தேன், தேவன் என்னை உயர்த்தினார், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இப்பொழுது இப்படி இருக்கிறேன், குப்பையில் இருந்தேன், இப்பொழுது உயரத்தில் இருக்கிறேன், நான் ஆயிடுச்சு. சீக்கிரம் சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த சபைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு பொருளாதாரம் செழிக்கும் அப்படின்னு சீக்கிரம் சென்சிட்டிவாக நிறைய சபைகள் மாறி போனது. ஏன் அப்படின்னா they fail to discern the culture of the world. அப்படி சொன்னால் கூட்டம் நிறைய வரும். அப்படி ஒரு 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 சீக்கிரம் சென்சிட்டிவாக ஒரு சபை இருந்துச்சுன்னா மக்கள் அதிகமாக வருவாங்க. ஏன்னா அவங்க தேவை சந்திக்கப்படுது.
மக்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஏன்னா கலாச்சாரம் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிறதுனாலே. ஆகவே தான் நம்ம கலாச்சாரத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கவனிக்கும் பொழுது நாமும் இந்த குழிகளில் இருந்து நாம் விழாமல் நம்மை தாமே காத்துக்கொள்ள அது முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஆண்டில் த சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டி CSDS என்கிற ஒரு அமைப்பும், டெல்லியில் இருக்கிற ஒரு அமைப்பு, மற்றும் ஜெர்மன் பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் என்கிற ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற ஒரு அமைப்பும், இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து ஒரு சர்வை எடுக்கிறாங்க. 2017 6122 இந்தியர்கள்ட்ட அவங்க சர்வை மேற்கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 6100 இந்தியர்கள். அது யாருன்னா வயசு 15லேருந்து 34 வயசு வரைக்கும், 15லேருந்து 34 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 6100 பேருக்கிட்ட 19 மாநிலங்கள், 19 இந்திய தேசத்தில் இருக்கிற 19 மாநிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 6100 மாணவர்கள், வாலிபர்கள், வயசு 15லேருந்து 34 பேர்த்துக்கிட்ட அவங்க ஒரு கருத்தெடுப்பு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல முடிவில் அவங்க ஒரு ஆச்சரியமான காரியங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை குறித்து, இந்தியன் யூத் ஆர் நாட் ஆஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆர் லிபரல் ஆஸ் தேர் வெஸ்டர்ன் கவுண்டர் பார்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்திய வாலிபர்கள் இந்திய கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம்னா, வெஸ்டர்ன் கலாச்சாரம் போல ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக், ரொம்ப லிபரலான, ஃப்ரீயான கலாச்சாரம் கொண்ட மக்கள் வாலிபர்கள் கிடையாது. They still care deeply about conservative values, family and community ties. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அங்கே அம்மா அப்பா ஒரு ரூமில் படுப்பாங்க, பிள்ளை ஒரு ரூமில் படுக்கும். பிள்ளைக்கு ஒரு வயசு வந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிடணும், போய் வேலை செய்யணும். அது வேலை செஞ்சு அது படிக்குது, வேலை செஞ்சு அது பார்த்துக்குது, அது வாழ்க்கையை அது வாழும். பெருசாக இணைப்பு, அந்த பிணைப்பெல்லாம் இருக்காது. ஆனால் இந்தியர்கள் கிட்ட, வாலிபர்கள் கிட்ட அப்படியா இல்லாமல் இன்னும் அவங்க அந்த கன்சர்வேட்டிவ் ஒரு ஐடியாக்குள்ள, ஒரு கூட்டு குடும்பம், ஒரு தாய் தகப்பன் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், கடைசி காலத்தில் அவங்கள பார்த்து பராமரிக்கணும், ஒரு சமுதாயம். நம்ம தூரத்தில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க சொந்த ஊருக்கு போய் ஒரு திருவிழாவோ எதுக்கோ அவங்க போயிடுவாங்க, சொந்த ஊருக்கு போய் அதை அட்டன் செஞ்சுட்டு வருவாங்க. ஏன்னா அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டக்கூடாது, அவங்க ஜாதி, அவங்க மக்கள்கிட்ட ஒரு தொடர்பு இருக்கணும். இப்படின்னு ஒரு 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 இணைந்து வாழ்கிற ஒரு பண்பு நம் இந்திய கலாச்சாரத்தில் அது வேரூன்றி இருக்கிறது. குறிப்பாக இந்த வயசு வாலிபர்கள் கிட்டையே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது. அடுத்தது, டிஸ்பைட் த ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபேமிலி ட்ரெடிஷன், அவங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்தாலும், அவங்க குடும்பத்துக்கு மேலே ஒரு அதிக அக்கறை இருந்தாலும், ஆனால் இந்தியன் யூத் ஆர் ஹைலி ஆம்பிஷியஸ். அவங்க ரொம்ப லட்சிய வெறி கொண்டவர்கள் அண்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் நான் ட்ரெடிஷ்னல் கெரியர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அவங்க ரொம்ப ரொம்ப அம்பிஷியஸாக இருந்து எப்பொழுதுமே செய்கிற தொழில் செய்யாமல் புதுசான தொழில்களை அவர்கள் செய்ய விருப்பப்படுகிறவர்கள். ட்ரெடிஷ்னல் ஜாப்னா என்ன? கவர்மெண்ட் ஜாப், எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ஐடியா. நம்ம அம்மா, நம்ம தாத்தா பாட்டியோட விருப்பம்லாம் என்ன? கவர்மெண்ட் ஜாபில் எப்படியாவது நம்ம பிள்ளை போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க வாலிபர்களுடைய மனநிலை எப்படின்னா, புதுசாக நான் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், புதிய ஒரு ஆண்டர்பிரினரோ, ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் மேனோ, ஒரு புதிய வித்தியாசமான பிஸ்னஸை செஞ்சு நான் முன்னேறணும்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு லட்சியவாதிகளாய் இப்போ இருக்கிற கலாச்சாரம், அப்படிப்பட்ட கலாச்சாரத்தோடு இருக்கிறார்களாம் இந்த இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற வாலிபர்கள், மக்கள். அதுக்கப்புறம் இந்தியன் யூத் ஆர் கம்பேரிட்டிவ்லி மோர் ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல் தேன் வெஸ்டர்ன் கவுண்டர் பார்ட்ஸ். இங்கே இருக்கிற ஜனங்கள், இந்த கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் பெருசாக கடவுளை தேடுகிற அந்த காரியம்லாம் கிடையாது, அவங்க ரிலீஜியஸ்லாம் கிடையாது. ஆனால் இன்னும் இந்தியாவில் இருக்கிற வாலிபர்கள் அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக இருக்காங்க. 15 வயசுலேருந்து 34 வயசில் இருக்கிற நிறைய வாலிபர்கள் கிட்டத்தட்ட 2013 கம்பேர் பண்ணும்போது 2017 வருஷத்தில் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. கோயில்களுக்கு போகிறது, தேவாலயத்துக்கு போகிறது, மசூதிக்கு போகிறது. நம்முடைய கலாச்சாரம் பாருங்கள், நம்ம கலாச்சாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம்? ஜனங்கள் கடவுளை தேடுகிறவர்கள், இறை நம்பிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. கிறிஸ்தவ நம்பிக்கை மாத்திரம் இல்லை, எல்லா மதத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க நம்பிக்கை அதிகமாகி கொண்டே போகிற, ஒரு மத நம்பிக்கை அதிகமாய் இருக்கிற ஒரு கலாச்சாரத்திலே நாம் இருக்கிறோம். What would be the danger of copying a western style format for church in this context? இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது சபை மாத்திரம் ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றுகிற போது இருக்கிற அபாயங்கள் என்ன?
நம்ம கலாச்சாரம் எப்படின்னு பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவு. இப்போ நிறைய சபை வெஸ்டர்ன் கல்ச்சர் கான்டெக்ஸ்டில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. வெஸ்டர்ன் கான்டெக்ட் அப்படின்னா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்களேன். ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு 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 அழகான ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சபை எப்படி வெஸ்டர்னாக மாறி இருக்கு கொஞ்சம் அப்படின்னு, வெஸ்டர்னாக மாறி இருக்கு நம்ம சபை எப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எப்படி? கேக்லாம், ஆமாம் அதெல்லாம் வரும் பின்னாடி, கேக் கட்டிங்லாம் வரும். ஃபஸ்ட்டு எனக்கு இடது பக்கம் இருக்கிற இந்த பியானோ, இந்த கீபோர்டு இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் த வெஸ்டர்ன் மியூசிக். நம்ம கலாச்சாரத்தில் கீபோர்டு கிடையாது, நம்ம கலாச்சாரத்தில் கீபோர்டு கிடையாது, நமக்கு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு இருக்குது. நிறைய சர்ச்சில் இருக்கிற வர்ஷிப்பர்ஸ்க்கு, மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. நமக்கு தோலக்கு இருக்குது, நமக்கு ஏகப்பட்ட இசைக்கருவிகள், இந்திய இசைக்கருவிகள் நமக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மற்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் ஒரு கோயில் திருவிழாக்கே போகிறீங்க, கோயில் திருவிழாவில் போனால் அவர்கள் ஏகப்பட்ட இந்திய கலாச்சாரத்தினுடைய இசைக்கருவிகளை வைத்து வாசிப்பாங்க. நீங்கள் திருமணத்துக்கு போகிறீங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற திருமணத்திலே நம்ம இந்து நண்பர்களுடைய திருமணத்துக்கு போகும்போது அங்கே வாசிக்கிற அந்த மேளந்தாளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கலாச்சாரத்தில் வருகிற இசைக்கருவிகள் எல்லாம். எல்லா கலாச்சாரத்தின் இசைக்கருவிகளையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உள்ள கீபோர்டுக்குள்ளே வந்துட்டு பீட்டு போடுறதும் நம்ம பீட்டு மாறி போச்சு. அங்கே வெஸ்டர்ன் பீட்டுக்கு போயிட்டோம், பேலட்டுக்கு போயிட்டோம். 4/4 போட்டு ஒரு பேலட், ஒரு சாஃப்டி மியூசிக்கில் போய் நம்ம வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே நாம் நம்மளையே இப்படி வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்குள்ளே மாற்றிக்கும் பொழுது, சொன்னது போல் கேக் கட்டிங், திருமணம் நடக்குது, என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் நடக்குது, அதில் கேக் கட் பண்ணுவாங்க. கேக் கட் பண்ணுறதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன சம்மந்தம்? நம்ம ரிசப்ஷனில் கேக் கட் பண்ணுறோம், என்னுடைய ரிசப்ஷன்லையும் கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணுறதுக்கும் பைபிளுக்கு என்ன சம்மந்தம்? சொல்லப்போனால் கேக் கட் பண்ணுறதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, கேக் கட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது திருமணத்தில், ரிசப்ஷன் நேரத்தில். ஆகவே ஏன்னா சில இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், கிறிஸ்டியன் வெட்டிங்னா கேக் கட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு பின்னாடி ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்? கிறிஸ்டியன் ரிசப்ஷனாக கேக் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு நம்முடைய கலாச்சாரத்திலே, திருமணத்திலே நடைபெற வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு, அழகழகான காரியங்கள்லாம் இருக்கு. அந்த காரியங்களை நம்ம நிறைய நேரம் மிஸ் பண்ணிடுறோம், அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம், மிஸ் பண்ணிடுறோம். ஸோ வி ஆர் த சஃபரர்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஆகவே இதனால நம்ம நிறைய நேரத்தில் மக்களை நாம் இழந்து விடுகிறோம். நம்ம வித்தியாசம் ஒரு யாரா இவங்க என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய கிறிஸ்தவ கூட்டம் மாறி போய் விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 13 16 வசனம் வரை. மத்தேயு 5வது அதிகாரம் 13 16 வசனங்கள் வரை ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 13 16 வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினேல சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஓகே, இப்போ உப்பை குறித்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கு தான் அது உபயோகப்படும். இப்போ நல்லா கவனிங்க, நாம் எப்படி இருக்கிறோம்? பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். அந்த காலத்தில் உப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இப்பயுமே ரொம்ப முக்கியமான பொருள். அப்போ இருக்கிற பொழுது ரொம்பவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா சால்ட் வேர் யூஸ்ட் ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். அந்த காலத்தில் ரொம்ப உபயோகப்படுத்தப்பட்டது எதுக்குன்னா பதப்படுத்துவதற்கு. அந்த உப்பை கொட்டி ஒரு கறியை போட்டு வச்சுட்டாங்கன்னா அது கெடாமல் இருக்கும். அவங்க எதெல்லாம் பதப்படுத்தணும்னு விருப்பப்பட்டாங்களோ அப்போல்லாம் அந்த உப்பை தான் அதிகமாக கொட்டுவாங்க. சொல்லப்போனால் சால்ட், அந்த ரோம வார்த்தையிலிருந்து தான் சேலரி அப்படின்னு வந்துச்சு. சம்பளத்துக்கு சால்ட்டை கொடுக்குற கலாச்சாரம் இருந்துச்சு, ஒரு காலம் இருந்துச்சு. சம்பளத்துக்கு நம்ம எப்படி காசு வாங்குகிறோமோ அப்போ அந்த டைமில் சம்பளத்திற்கு சால்ட்டு தான் கொடுப்பாங்க. 10 கிலோ 15 கிலோ சால்ட்டு மூட்டையை தான் கொடுப்பாங்க. அப்படி சால்ட்டை கொடுத்து தான் சால்ட்டின் வேர்டிலேருந்து சேலரி அப்படின்னு உருவாகி சேலரி வந்திருக்கு. ஆகவே சால்ட் அவ்வளவு முக்கியமான ஒரு 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 காரியம். ஆண்டவர் சொல்ற, நாம் இந்த பூமிக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இம்மென்ஸ் வேல்யூ வி ஹோல்ட்.
we hold immense value in this world. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மதிப்பை நாம் வைத்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். எப்படி இந்த உப்பானது பதப்படுத்தப்படுமோ, கெட்டு போகாமல் பதப்படுத்த உபயோகப்படுகிறதோ, அதே போல நாம் இந்த கலாச்சாரம், நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள் இவர்களை கெட்டு போகாமல், அவர்கள் அழிந்து போகாமல், அவர்களை காப்பாற்ற நாம் முதன்மையாய் இருக்க வேண்டும். நாம் பார்க்கிற சில காரியங்கள் கெட்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சா நாம சரி செய்யறதற்காக நாம் இருக்கிறோம். அது மனதிலே எப்பொழுதுமே இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும். உப்பு யூஸ் பண்ணாமையே வச்சிருந்தா என்ன ஆகிடும்? சாரம் இல்லாமல் போயிடும். உப்பானது யூஸ் பண்ணணும். உப்பு சும்மா ஜாடிக்குள்ளேயே இருப்பதற்காக வைப்பது அல்ல. உப்பானது எதனோடு கலக்கப்பட வேண்டும். கலக்கப்படும் பொழுதுதான் அது சாரம் உள்ளதாய், அது ருசி கொடுக்கிற பொருளாய் மாறி போகும். சும்மா உள்ளே இருந்தால் அது சாரம் மற்று தான் போகும். நிறைய கிறிஸ்தவர்களுடைய காரியம் இப்படி தான் இருக்கு. நிறைய நேரம் நாம் ஜாடிக்குள்ளேயே, சபை என்கிற ஜாடிக்குள்ளேயே நம்ம கடந்து போகிறோம், இருந்து விடுகிறோம். அதனால என்ன ஆகுது? நம்ம சால்ட்லாம் போயிடுது, நம்ம சால்ட்டினஸ்லாம் போயிடுது, சாரம் அற்று போயிடுது. அதனால என்ன நடக்குது? உலகத்தில் போகும்போது நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுறாங்க. வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. நிறைய நேரம் உலகத்துக்கும் நமக்கு ஆக மாட்டேங்குது, மதிக்க மாட்டுறாங்க. கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழிவாய் தான் பார்க்கிறார்கள். நம்ம தலையில தான் ஏறிட்டு போறாங்க. ஒரு ஒரு பொருட்டாவே கவனிக்க மாட்டுகிறார்கள் கிறிஸ்தவர்களை. ஏன் அப்படின்னா, சாரம் இல்லாம போயிடுச்சு. நம்ம உபயோகப்படல. நம்ம ஜாடிக்குள்ளே இருந்து விட்டோம், சபைக்குள்ளே இருந்து விட்டோம். நாம் போய் உலகத்திலே கலந்து, உலகத்திலே நாம் அவர்களை பதப்படுத்தி, உலகத்திலே அவர்களை ருசி உள்ளவர்களாய், ருசி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாய் நாம் இல்லாமல் நம்மையே நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டதுனாலே அநேக நேரம் நாம் சாரம் இழந்து போனவர்களாய் யூஸ்லெஸ்ஸாக மாறிட்டோம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு உப்பாய் இருக்கிறோம், கிறிஸ்தவ மக்களுக்கு ஊழியம் செய்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம உலகத்துக்கே உப்பாய் இருக்கிறோம். வெறும் சபைக்கு மாத்திரம் அல்ல, நம் உலகத்துக்கே உப்பாய் இருக்கிறவர்கள். சால்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குமா. சால்ட் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஃப்ளேவர், ஒரு அரோமா. இப்போ நேற்று நம்ம பிரியாணி செஞ்சோம். பிரியாணியில் கடைசியில் நம்ம என்ன செக் பண்ணோம்? சால்ட்டு செக் பண்ணோம். சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட்டு போட்டோம். உணவு நல்ல ஃப்ளேவராக வந்துச்சு. அந்த சால்ட்டு கம்மி பண்ணியிருந்தா பிரியாணி சப்புன்னு போயிருக்கும். பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்காது. நாம் ஃப்ளேவர் கொடுக்கல அப்படின்னா இந்த உலகம் அழகாக இருக்காது. இந்த உலகம் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும், சப்புன்னு இருக்கும். நம்ம உள்ளே உட்காந்துட்டு என்ன சொல்கிறோம்? உலகம் எல்லாம் பாவம், உலகம் எல்லாம் பிசாசு கையில் இருக்கு, உலகம் எல்லாம் கெட்டு போய் கிடக்குப்பா. அதுக்கு தானே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நாம தானே போய் அங்கே போய் நின்று நம்ம ஃப்ளேவர் கொடுத்து கொஞ்சம் எசன்ஸை கொடுத்து அதை சரி பண்ண வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இங்கே இருந்துட்டு நம்ம கமெண்ட் மட்டும் கிரிட்டிக்காக மாறிட்டோம். ரொம்ப பேடு, ரொம்ப மோசம். நம்ம என்ன பண்ணுறோம்? நாங்களாம் அங்கெல்லாம் போக மாட்டோம், நம்மையே ஜாடிக்குள்ளே நம்மை போட்டு அடைத்து வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கவில்லை. நம்மை உப்பாக, உலகத்திற்கு உப்பாய் தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை வெளிச்சமாயும் நம்மை வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை படிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் 2 வேலை பண்ணும். வெளிச்சம் என்ன வேலை பண்ணும்? 2 வேலை பண்ணும். ஒன்று, அந்த வெளிச்சம் இருப்பதுனால தான் நீங்கள் உலகத்தையே பார்க்குறீங்க. அந்த வெளிச்சம் உங்கள் கண்களில் பட்ட பொழுது தான் நீங்கள் உலகத்தை பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படி பார்வை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், எப்படி நம்ம பார்வை பார்த்து உலகத்தை பார்க்கிறோம், காரியங்களை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த வெளிச்சம் நம்முடைய கண்களிலே போய் அது ரிஃப்ளெக்ஷனில் தான் நமக்கு தெரிகிறது. வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. ஆகவே ஜனங்கள் தேவனை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், தேவனை அறிய வேண்டும் என்றால், நன்மையானதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் நாம் தான் வெளிச்சமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கட்டிலுக்கு அடியில் இந்த வெளிச்சத்தை வைக்கவில்லை, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. கட்டிலுக்கு அடியில் போய் உங்கள் விளக்கை கொண்டு போய் வச்சிடாம கவனமாக இருங்க. உங்கள் வெளிச்சம் கட்டிலுக்கு அடியில் போய் மூடி வச்சிடாதீங்க, சபைக்குள்ளே போய் மூடி வச்சிடாதீங்க. நீங்கள் ஊருக்கே வெளிச்சமாக இருக்கிறீர்கள், திறந்து வைங்க, எல்லோருக்கும் வெளிச்சம் வீசட்டும், பட்டணத்திற்கே வெளிச்சம் வீசட்டும்.
ஆகவே நாம் சபைக்குள்ளேயே இருக்கிறவர்கள் அல்ல, நாம் நம்முடைய வெளிச்சத்தை உலகத்திலே சென்று பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் நன்மையானவைகளை பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஓ, இதுதான் இயேசுவின் வழியா, இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா, ஓ இப்படிப்பட்ட விதமாய் நான் வாழ முடியுமா, அட நான் இவ்வளவு நாள் இதை தெரியாமல் வாழ்ந்து விட்டேனே என்று அவர்கள் பார்க்க ஆரம்பிப்பா. இப்போ பார்க்கிறேன் பிரதர், இப்போ புரியுது, இப்போ எனக்கு புரிகிறது இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறது புரிகிறது என்று ஜனங்களை அவர்கள் பார்க்க வைப்பது தான் வெளிச்சம். ஆகவே நாம் உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் இருக்கிறார், மாற்றி இருக்கிறார். ஆகவே இதோடு நாம் இந்த செஷனை நம்ம முடிவு செய்வோம். தொடர்ந்து நாம் அடுத்த செஷனில் முக்கியமான காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம்.